இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கும் பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கும் வரவேற்கின்றோம். மௌனமாக கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது என்பதை ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாகிய உம்மையே நாங்கள் உயர்த்தி நமஸ்கரித்து துதிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதாக என்று சொல்லப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது என்று சொல்லுகிறதுக்காக நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக இருக்கத்தக்க தொடர்ந்து எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நாங்கள் அனுசரிக்கும் போது பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது, உம்மை பிரியப்படுத்த முடியாது என்று சொன்னதுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து இது இந்த வேளையிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முழுவதுமாக ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உடைய பிரசன்னத்தினால் நீர் சூழ்ந்து கொண்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமையுண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் என்னாலுமே துதிப்பாய் 249வது பாடலை நாம் ஒருமனப்பட்டு நாம் பாடுவோமாக. சபையாராக ஆரம்ப பாடலாக என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை. உன் வயது கழுகை போல் மனம் கொண்டு, உன் வயது கழுகை போல் மனம் கொண்டு, உங்க இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். தொடர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை நாம் அர்த்தத்தோடும் நிதானத்தோடும் பயபக்தியோடும் நாம் ஒன்று சேர்ந்து வாசிப்போமாக. பொதுவான பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல்
செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். பிரியமானவர்களே, மாறி மாறி வாசிப்புக்கு நாம் எழுதி நிற்போம். ஒருமனப்பட்டு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வழிநடத்துவதற்கு திருமதி மோகனா ராணியை நாம் அழைக்கின்றோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் வழிநடத்துகிறவர் திருமதி மோகனா ராணி. மாறி மாறி வாசித்தல். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 11 முடிய. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையளித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய் மொழிகளால் சிக்கொண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையையும் உன் கண்ணிமைக்கும் தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கவும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? சேர்ந்து வசிப்போம். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். தொடர்ந்து ஆண்டவரை துதி தொழுகையை வழிநடத்த வருகிறவர் குமாரி எஸ்தர் தமிழ்ச்செல்வம் அவர்கள். குமாரி எஸ்தர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் ஆண்டவரை துதி தொழுகையின் மூலமாய் வழி நடத்துவார்கள். அவர்களோடு நாம் ஒருமையினப்பட்டு ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நாம் துதி வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். வாருங்கள், நாம் ஒருமனமாக இருக்கின்ற இடங்களிலிருந்து தேவனை சோஸ்தரிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரே நமது கண்மலையாய் இருக்கிறார். அவரை துதிப்போமாக. ஒரு மனமாய் ஒரு குடும்பமாக தேவனை நோக்கி பார்ப்போமாக. முதலாவது பாடலாக, இந்த கல்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் என்ற பாடலை பாடி தேவனை சோஸ்தரிப்போமாக. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா. இயேசு ராஜா என் பலமானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலமானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமாக, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரை, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரை, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை
மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான எங்களை தகப்பனே, உமது கிருபையால் தகப்பனே நீர் முன்னேற்றின தேவன். ஆண்டவரே, உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பழையவைகளாக இருந்த காரியங்களை நீர் புதியவைகளாக மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாம்பலை சிங்காரமாக மாற்றின தேவனே, உம்மை சோஸ்திரிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். தாய் தகப்பனை போல தகப்பனே நீர் எங்களை தேற்றி வருகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கண்ணின் இமைக்குள்ளாக தகப்பனே எங்களை நீர் காத்து வருகிற தேவன் ஆண்டவரே. உம்மை சோஸ்திரிக்கிறோம் ராஜாவே. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் தகப்பனே எங்களை கண்மணி போல தகப்பனை காத்து வருகிற தேவன் ஆண்டவரே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியான தேவனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமாக. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் இனி சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் இனி சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுவாங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நின் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை.
போதுமென் வாழ்விலே, ஏசையா நீர் போதுமென் வாழ்விலே. ஆம் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ராஜா. எங்கள் வாழ்வில் தகப்பனே நீர் நிழலை போல தகப்பனே எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தகப்பனே. உமக்கு ஏற்ற பாத்திரமாக தகப்பனே நீர் எங்களை அணைத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த துதி வேலையில நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்துல தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்துமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோஸ்தரிக்கிறோம் ராஜாவே. நன்றி தகப்பனே. நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரித்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் எதிர்பார்த்ததோடும் உடைய கிருபாசனத்தண்டிலே பிரவேசிக்கின்றோம். அப்பா, 3ஆம் மாதம் முதல் வாரத்தில் கால் எடுத்து வைக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. உயிரோடு நாங்கள் இருப்போம் என்றால் அது உம்முடைய மகா பெரிய கிருபை என்று உணர்ந்து உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க விரும்புகின்றோம். எத்தனையோ விதமான ஆபத்து, அழுத்தங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த போதிலும் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து இந்த நாளிலே குடும்பமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க நீ கொடுக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று நாங்கள் பூர்வமாக நாங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக இருந்து உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆனால் நாங்களோ பரிசுத்தமாய் இருக்க விரும்பியும் கூட ஆண்டவரே உமோடு நெருங்கி வர வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் உலகத்தில் வாழுகிறபடியினால் அநேக முறை எங்களுடைய மாம்சத்தின்படி விழுந்தவர்களாக, குற்றம் செய்தவர்களாக, தவறு செய்தவர்களாக, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் அப்பா. தனிப்பட்ட முறையில் எங்களை மன்னியும் அப்பா. நாங்கள் உம்மை போல் மாறுவதற்கு விரும்புகிறபடினால் எங்கள் மேல் அனுக்கிரகம் வைக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கட்டளையிடுமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம். கீழ்ப்படிதலை அதிகமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சுகின்றோம். இதே வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் யாராகிலும் நமக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்கள் என்றால், தவறு செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். அப்பா, சபையின் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். போதகர்கள் சார்பாக, உக்ரைன குழு சார்பாக, சபையின் குடும்பங்கள் சார்பாக யாராகிலும் ஏதாகிலும் உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். அப்பா, எங்களுடைய நாட்டின் சார்பாக பிரதம மந்திரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஆடோன், சவுத்தான்மார்கள், யங் டீபர்த்தான் ஆகவும் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். எங்களுடைய நாட்டிலே அநேக அநீதிகள், ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் சபையாக நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். அப்பா, மன்னியும் 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 என்று நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றோம். மன்னித்து எங்களையும் குடும்பத்தையும் சபையையும் நாட்டையும் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு கழுவும் அப்பா, சுத்திகரியும். மறுபடியுமாக உங்களுடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஏற்றுக்கொண்டு அரவணைத்து வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். நீ அப்படி செய்வதற்காக நன்றி. உலகத்தில் அநேகர் எங்களை வெறுக்கிறார்கள், ஒதுக்கிறார்கள். ஆனால் நீரோ எங்களை சேர்த்து கொள்ளுகிற பிதாவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த 3ஆவது மாதத்தில் கால் எடுத்து வைத்த நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க, நன்றியை மறக்காமல் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, இந்த நாளிலும் கூட புக்கரத்தான் சபையையும் சுனைபுல வெளிப்புற ஊழியத்துக்கும்
ஆண்டவரே தாசை புத்திரி பிரச்சிங் பாயிண்ட்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த 3 ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தற்சமயம் கர்த்தாவே இம்மட்டும் தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கிறதை அறிகிறீர். இப்பொழுதும் கூட அப்பா, நாங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு இதோ MCOவை CMCOவாக மாற்றினதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேலாவது ஆண்டவரே, நாங்கள் யாவரும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மை விட்டு பின்வாங்காமல் உம்மையே சார்ந்திருந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, நாங்கள் கீழ்ப்படிய மட்டும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த ஆண்டிலே ஊழியம் செய்வதற்கு திரு டேவிட் தர்மக்கன் அவர்களையும் குடும்பத்தையும் அடியேனையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு தான் பிரயாசம் எடுத்தாலும் உம்மோடு சித்தம் இல்லை என்றால் ஒன்றும் நடைபெற முடியாது. ஆதலால் ஊழியர்களாக பணிவிடைக்காரர்களாக இருக்கும் நாங்கள் உடைய சித்தத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து கீழ்ப்படிந்து அதன்படி சபையை வழிநடத்த எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை, தெய்வீக வழிநடத்துதலை, தெய்வீக தெளிவுபடுத்துதலை, வெளிப்படுத்துதலை எங்களுக்கு கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ருசித்து பகிர்ந்து நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். உக்ரைன குழுவுக்காக வருகின்றோம். உக்ரைன குழுவின் அங்கத்தினர்களுக்காக, உக்ரைன குழு தலைவர்கையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏக மனதை தாரும். ஒரே அன்பிலே நாங்கள் வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி தாரும். மனிதர்களாகிய நாங்கள் கருத்து வித்தியாசம் உண்டு, வேற்றுமை உண்டு. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சபைக்கு வரும்போது, சபை ஊழியத்தில் ஈடுபடும்போது ஒன்றாக நாங்கள் இருக்க, ஒன்றாக செயல்படும் போது ஆண்டவரே, உடைய அற்புதம் கிரியை நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீர் அப்படி கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆதலால் ஒற்றுமைப்படுத்தும், உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், இன்னும் ஐக்கியப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து உக்ரைன குழுவை இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்து உம்முடைய சித்தத்தின்படி தீர்மானங்கள் எடுக்க என்னை கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, கடைசி காலத்தில் உக்ரைனத்துவத்தில் இருக்கிற நாங்கள் அதிகமாக உம்மிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆதலால் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செம்மையோடும் சிறப்போடும் உமக்கு உகந்ததை நாங்கள் கொடுக்க, சிறந்ததை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து சபை குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, கொரோனா வாதை நிமித்தம் வேலை இழந்து, சம்பாத்தியத்தை இழந்து, குறைவாக வருமானம் உடையவர்களாக இருந்து கஷ்டப்பட்டு வேதனை பெற்று கொண்டு இருக்கிறவர்கள் உடைய முடிவு ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசை சீக்கிரமாக நீர் திறந்து கொடுக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். நீர் நிவர்த்தி வருகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கஷ்டத்தை, கண்ணீரை, வேதனையை அகற்றி வருகிறதுக்காக நாங்கள் கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரிக்கிற விரும்புகின்றோம். அப்போ கொரோனா பாசிட்டிவ் என்று உறுதிப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று சென்டருக்கு சென்று சுகத்தோடும் பலத்தோடும் திரும்பிய ஒவ்வொருவரையும் மீண்டுமாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, இன்னும் பலமாக நான் இல்லையே என்று வேதனை பெற்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சரீரத்தில் காணப்படுகிற கிருமியானது இயேசுவின் நாமத்தில் அகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ரத்தம் பாய்ந்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுத்திகரியும் 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 முழுமையான சுத்திகரிப்பு கொடுத்து விடுதலையை கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே பரிசுத்த நற்கருணையில் பயபக்தியோடு கலந்து கொள்ளும்போது உடைய தெய்வீக சரீரம் உண்ணும் போதும் உடைய திராட்சை ரசத்தை குடிக்கும் போதும் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையையும் ஆண்டவரே நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த காரியத்தை நீ வாய்க்க பண்ணி ஒரு சாட்சி கேட்க நீ உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா 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 என்று இந்த நாமத்தை நாங்கள் துதிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் அநேகர் கஷ்டம் வேதனைப்பட்டிருந்தும்
சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறதை அறிகிறீர். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், சிரமத்திலே கஷ்டத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவியை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ கிரியை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். பாதைகளை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட சபையாக நாங்கள் MCO CMCO மாறினதுக்காக நன்றி 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 என்று நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். உம்மால் ஆனது, உம்முடைய கிருபை நிமித்தம் ஆனது என்று நம்பி உமக்கு முதலில் நன்றி சொல்ல விரும்புகின்றோம். அப்பா, எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறீர். எவ்வளவு வாஞ்சை சபை கூடி வர வேண்டும், சபையிலே ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து வழிகளை திறந்து கொடும் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளையும் அகற்றுவீராக. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து எங்களுடைய நாடு அளவில் கர்த்தாவே இந்த வேக்சின் தடுப்பு ஊசி போடுகிற காரியத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே, பயம், சந்தேகம், திகில், இப்படி போன்ற அநேக பிரச்சனைகள் சபையார் மத்தியிலே காணப்படுகிறதையும் அறிகிறீர். தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய சித்தம் எதுவோ அது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து பதியே எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா சபை மக்களும் பதிந்து கொள்ள ஊக்கத்தை தாரும், பயத்தை நீக்கும். ஆண்டவரே, நாங்கள் பதிந்து கொண்டு உம்முடைய சித்தமானால் நாங்கள் அந்த தடுப்பூசி எடுக்க உதவி தாரோம். அப்படி உங்களுக்கு சித்தமில்லை என்றால் அது தடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த வேலையிலும் கூட எங்களுடைய மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடந்து முடிந்த பார்டன் மினிஸ்ட்ரி, பார்டன் ஃபைனான்ஸ், எக்ஸ்கோ கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நீர் தொடர்ந்து எங்களுடைய மாநாட்டு தலைவர்கள் மூலமாக பேராயர் டாக்டர் டெனிஸ் ராஜ் மூலமாக அவரோடு கூட ஊழியம் செய்யும் எக்ஸ்கோக்காகவும் ஆண்டவரே 54 சபையின் போதகர்களுக்கும் உக்ரான குழுவையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாகாண ரீதியிலே ஊழியம் செய்யும் மாகாண கண்காணிப்பாளர்களுக்காகவும் மாகாண அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒத்தாசை, பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம், அபிஷேகத்தை தந்து நீர் வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய மலேசியா தேசத்தை மறுபடியுமாக உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, நீர் வருக போகிற தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்துமாறு கெஞ்சுகின்றோம். நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, உத்தமம் கணக்கோடு ஒப்புவிக்கிறவர்களை நீ தெரிந்து கொள்ளுமாறு கெஞ்சுகின்றோம். அநேகர் உமக்கு உகந்தவர்களாக காணப்பட, தேர்ந்தெடுக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தி ஆசீர்வதியும் 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 ஆண்டவரே. நன்றி 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 என்று நாங்கள் கொடாப்பலி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 3ஆம் மாதம் சுவிசேஷ மாதமாக நாங்கள் அனுசரிக்கிறபடியால் சுவிசேஷ ஊழியத்திலே கவனம் செலுத்துவதற்கும் சுவிசேஷ ஊழியத்திலே பங்கெடுப்பதற்கும் நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். எங்களுடைய சபையிலே அடுத்த வாரம் சுவிசேஷ ஞாயிறாக அனுசரிக்கும் போதும் பயிற்சியையும் நாங்கள் நடக்கும் போதும் அநேகர் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நீ அனுக்கிரகத்தை தாரும். அப்பா, தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில் கர்த்தாவே பரிசுத்த வாரத்துக்குள் நுழையும் போது ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டவர்களாக, கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்து இந்த பரிசுத்த வாரத்துக்குள் நுழைந்து உமோடு ஐக்கியம் கொள்ள, முகமுகமாய் தரிசிக்க ஒரு அனுபவத்தை கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து ஆட்கொள்ளும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும். எங்களுக்கென்று வைத்திருக்கிற வசனத்தை தெளிவாக வல்லமையோடும் அதிகாரத்தோடும் முழு நிச்சயத்தோடும் ஆவியின் அபிஷேகத்தோடும் அனுப்பும். அதை கேட்டு கீழ்ப்படிந்து வல்லமையோடு நாங்கள் ஜீவிக்க, சாட்சியிட, ஊழியம் செய்ய வழி நடத்துமாறு கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து பரிசுத்த நற்கருணைக்குள் ஆண்டவரே அன்பின் விருந்தாக நாங்கள் அனுசரிக்கும் போதும் கூட
ஒருமனப்பட்டின் ஆவியோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி தாரும். பயபக்தியோடு கீழ்ப்படுதலோடு செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிப்பனாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் திருமணம் நாளை அனுசரிக்கிறவர்களுக்கும் விசேஷித்த ஜெபத்தை நம்முடைய தலைமை போதகர் அருள் டேவிட் தர்மக்கன் அவர்கள் வழிநடத்துவார்கள். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் பிறந்த தினங்கள், திருமண தினங்கள் அனுசரிக்கும் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, இந்த நாளை காணத்தக்க கிருபை செய்தது நீர் ஆண்டவரே. உடைய கிருபை இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். ஆனால் உம்முடைய கிருபையின் மூலமாக நீர் எங்களை தாங்கி மட்டுமாக வழி நடத்தி வந்திருக்கிறீர். விசேஷித்த வந்தமாக ஆண்டவரை இந்த நாளிலே பிறந்த தினத்தை அனுசரிக்கும் பிள்ளைகளை உடைய கருத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமான வளர்ச்சி எவ்வளவு உண்டோ, அறிவு வளர்ச்சி எவ்வளவு உண்டோ, அதே வண்ணத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியும் இவர்களிலே காணப்படத்தக்க, நான் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இவர்களும் உள்ளத்திலே வரத்தக்க அருள் புரியும். படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் தாரும் ஆண்டவரே. வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தெய்வ கிருபையினால இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட வருடங்களை இந்த பிள்ளைகள் காணத்தக்க உம்முடைய பாதுகாவலோடு கூட, உம்முடைய வழி நடத்தலோடு கூட இவர்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப்படத்தக்க இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக ராஜாவே, திருமண தினங்களை அனுசரிக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ஆண்டவராக இருப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லத்தின் தலைவர் ஆண்டவரே, ஒரு ஆசாரியனாக செயல்பட உதவி செய்யுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஒவ்வொரு இல்லத்தின் தலைவனும் தன்னுடைய குடும்பத்தை ஆவிக்குரிய வழிகளை நடத்த உதவி செய்யுங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இவர்கள் கொடுத்திருக்கும் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை நல்ல முறையிலே ஜெபத்தின் வழியில் தீர்த்து கொள்ளத்தக்க ஞானம் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். அறிவு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். கிருபையை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். குறைகளை காண்கிறீர், நிறைவையும் காண்கிறீர். உமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக உத்தமத்தோடு ஜீவிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி, கனம், மகிமை உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம்.
பிறந்த தினம் அனுசரிக்கும் பிள்ளைகளும், திருமண தினம் அனுசரிக்கும் பிள்ளைகளும் இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட வருடங்களை காண கிருபை செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஜெபத்தோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, வருடத்தின் தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே, நீர் இரட்சணியத்தின் அனுபவத்தை, மறுபிறப்பின் அனுபவத்தை, முக்கியத்துவத்தை குறித்த நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறீர். நன்றி ஆண்டவரே. நீர் சூழ்நிலைகளை உருவாக்கி எவ்விதமாக கிரியை செய்கிறீர். அநேகருடைய மக்களுடைய வாழ்க்கையில் இரட்சணியத்தை கொண்டு வந்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். இரட்சணியம் அடையாதவர்கள் இரட்சணியத்துக்குள்ளே வர, வளர்ச்சி அடையாதவர்கள் வளர்ச்சிக்குள்ள வர, வரங்களை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யாதவர்கள் ஊழிய பாதைக்குள்ளே வர, இன்னும் வளர வேண்டும் என்று ஆசித்திருக்கும் மக்கள் இன்னும் வளர உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னுடைய சபையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய கிருபை அதிகம் அதிகமாக இருக்கட்டும். வியாதிப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தாரும். விசேஷத்த வண்ணமாக இவ்வேளையிலே போதகர் பிபி இப்ராஹிமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மைமைன் ராஜாவே, இந்த மகனை நீர் விசேஷத்த வண்ணத்தில் தொடுமாறு ஜெபிக்கிறோம். இந்த மகன் படும் வேதனையை, கடந்து செல்லும் பாதையை நீர் மட்டுமே அறிகிறீர். ஆண்டவரே, இம்மட்டுமாக வழி நடத்தி வந்திருக்கிறீர். அவைகளின் மத்தியிலும் கூட கர்த்தாவே, மகனை தாங்கி வந்தது உம்முடைய கிருபை. ஊழியத்தில் உண்மையாய் உத்தமமாய் இருக்க வழிநடத்தி வந்தது உம்முடைய கிருபை. தன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே, உடைய கிருபை மகனை இன்னும் தாங்கி வருவதற்காக உமக்கு கொடா கொடி சோஸ்திரம். மகனுக்கு பரிபூர்ண விடுதலை தாரும். தொடர்ந்து ஊழியத்தை இன்னும் இரட்டிப்பாக செய்யத்தக்க அருள் புரியும். மகனுடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாவற்றையும் சந்தியும். கர்த்தாவே, மீதியான இந்த நாளை உடைய கருத்துக்கொள்ள கொண்டு வருகிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் யாவரும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் நாம் படைப்போம். அந்த வேளையில் விந்தை கிறிஸ்தேசு ராஜா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. கீர்த்தனை 200, விந்தை கிறிஸ்தேசு ராசா என்ற பாடலை நாம் பாடுவோம். காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பொருத்தனைகளையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.
தொடர்ந்து நாம் நின்றவாறு வேத வாசிப்புக்கு இருந்து நிற்போம். குமாரி பிரிசிலா எலெக்ஸ் அவர்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் முடிய வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25லிருந்து 34ஆம் வசனம் முடிய குமாரி பிரிசிலா எலெக்ஸ் வாசிப்பார்கள். வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 16 வசனம் 25 முதல் 34 முடிய. வசனம் 1. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடினே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. தேவனுடைய கட்டுகளும் கலைந்து போச்சு. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறதை கண்டு கட்டு உண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவருமாகிய ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் அந்நாட்டிலே அந்நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை ஆற்றினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். வசனம் 34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தார். ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, நம் மத்தியில் தொடர்ந்து நம்மளுடைய தலைமை போதகர் அவர்கள் தேவனுடைய வசனத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நம்மோடு கூட பேச நாம் ஆயத்தப்படுவோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு புறப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நாம் ஜெபிப்போம். அவரை நாம் வரவேற்போமாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் மறுபடியுமாக இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet and welcome each and every one of you for this online service. May God minister to us through His word today. New life received through faith. புது வாழ்வடைய விசுவாசம் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்கும் கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வியாக இருக்க வேண்டியது என்னன்னா, நான் ரட்சிப்படையத்தக்க என்ன செய்ய வேண்டும்? There are many important questions in life, but the most important of all is, what must I do to be saved? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது இரட்சணியத்தை குறிக்கிறது, மீட்பை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. This question is important because it is about salvation. And salvation is man's greatest need
and at the same time it's God's greatest gift. இந்த இரட்சண்யம் மனுஷனுக்கு அதிகமாக தேவையானது ஒன்று. அதே நேரத்தில் தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த சிறந்த ஈவு என்பதை நாம் பார்க்கிறோம். இரட்சண்யம் அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? என்ற கேள்வி அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்கத்தக்க திறவுகோலாக இருந்திருக்கிறது. What must I do to be saved has been the key that has unlocked grace's door for millions of people. And this question must be a personal question. No one can ask the question for you. இந்த கேள்வி, இரட்சண்யம் அடைய நான் என்ன செய்ய வேண்டும், தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். வேற யாரும் இந்த கேள்வியை நமக்கு கேட்க முடியாது. அன்பானவர்களே, பவுலையும் சீலாவையும் கொண்டு கடவுள் எவ்விதமாக ஒரு கடினமான ஒரு மனிதனை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மிஷனரி ஊழியத்திற்காக பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் ஜெப இடங்களை தேடி இவர்கள் சென்று ஜெபிக்க செல்வார்கள். Paul and Silas are now in Philippi for their missionary ministry, and it is their habit that during prayer time they will go for prayers. So in Philippi, Paul and Silas were on their way to a place of prayer. பிலிப்பி பட்டணத்தில் பவுலும் சீலாவும் ஜெபத்திற்கு இவர்கள் சென்றார்கள். கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு அடிமை பெண் அசுத்த ஆவி நிறைந்த ஒரு அடிமை குறி சொல்லும் ஒரு அடிமை பெண்ணை சந்திக்க நேரிட்டது. As they were walking, they met a slave girl possessed with divination or foretelling and the future and fate of the people. An evil spirit was in her, and she earned a lot of money for owners by fortune telling. இந்த அடிமை பெண்ணுடைய எஜமான்களுக்காக இவள் அதிகமாக சம்பாத்தியம் கொண்டு வந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் பேதுருவும் சீலாவும் ஜெபத்திற்கு செல்லும் பொழுது பின்தொடர்ந்து உரத்த சத்தம் போடுவா. என்ன சத்தம் போடுவானா, உன்னதமான தேவனுடைய மனிதர்கள் இவர்கள் இரட்சண்ய பாதையை வெளிப்படுத்துகிறவர்கள் என்று கத்துவார். This girl followed Paul and Silas for many days.
and she will shout out, "These men are servants of the Most High, who are telling you the way to be saved." And so this was happening many days. இது அநேக நாட்கள் நடந்து வந்தது. Paul was troubled one day and he commanded the spirit to come out of her. ஒரு நாள் பவுல் நின்று அவளுக்குள்ளே இருக்கும் அந்த அசுத்த ஆவியை வெளியே வர சொல்லி கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு கடந்து போனது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆவி விட்டு போன பிறகு அவளால் குறி சொல்ல முடியவில்லை. அவளால் குறி சொல்ல முடியாத ஒரு நிலையில் காசு சம்பாதிக்க முடியவில்லை. She was not able to earn any money for her owners because she could not foretell the future or the fate of the people. அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பவுலையும் சீலாவையும் பிடித்து கொண்டு அதிகாரிகளிடத்தில் எடுத்து சென்றார்கள். Since they could not earn any money, people were very, very angry with Paul and Silas. They beat them up and took them to the authorities, accused them of causing havoc in the city. அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார்கள். இவர்கள் நாட்டை, நம்முடைய பட்டணத்தை அவர்களுடைய போதனையின் மூலமாக குழப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் மேலே சாற்றினார்கள். அவர்களுடைய சட்டைகளை எல்லாத்தையும் கலற்றி அவர்களை அடித்து அதிகாரிகள் அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள். The authorities, the people accused them of causing havoc in the city. They were stripped and beaten and put in prison. Paul and Silas were in extreme pain. They were sitting in the dark, smelly, rat and cockroach infested dungeon. And from there, they bore a strong testimony to the wonderful grace of God. அதிகமான வலி, உடம்பு வலி, அடியினால, காயங்களினால, இருட்டு அறை, ஒரே நாற்றம், எலிகள், கருப்பாம்பூச்சிகள், இவைகளெல்லாம் நிறைந்திருந்த ஒரு இடம். அந்த இடத்துல அவர்கள் அமர்ந்து தேவனுடைய உன்னதமான கிருபையை குறித்து சிறந்த சாட்சி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் என்னங்க செஞ்சாங்க? அவர்கள் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது? ஆண்டவரே, எங்களை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் தைரியமாக ஊழியத்தை சேர்த்தக்க எங்களை இன்னும் பலப்படுத்தும், எங்களை குற்றம் சாட்டி எங்களை துன்புறுத்தின மக்களை மன்னியும், இன்னும் இந்த துன்புறுத்தின் வழியாக நாங்கள் இன்னும் நன்றாக சாட்சி கொடுக்கத்தக்க உதவி செய்யுங்க என்று ஜெபித்தார்கள். They prayed for God to strengthen them and help them. They prayed that God should forgive their persecutors. They prayed that through their suffering, others will come to know
Jesus Christ. Secondly, they praised and thanked God. இரண்டாவது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் பெற்ற இரட்சணியத்திற்காக தேவனை துதித்தார்கள். இயேசுவின் நாமத்திற்காக படும் துன்புறுத்தலுக்காக, கஷ்டத்திற்காக தேவனை துதித்தார்கள். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்ததற்காக தேவனை அவர்கள் துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். They praised and thanked God for the salvation that they themselves are enjoying through Christ. The privilege of suffering for the name of Jesus Christ. They thank God for His presence and strength through all the suffering. And all this took place at midnight. They sang so loudly that the other prisoners could hear them. அந்த சிறைச்சாலையில் இருந்த மற்ற கைதிகளும் கேட்கத்தக்க அவர்கள் சத்தமாக பாடினார்கள். தம்முடைய கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. They were not ashamed of their Lord Jesus Christ. And this singing and praising and thanking God went for a long time. தேவனை துதித்து பாடி நன்றி செலுத்தி ஜெபிப்பது அதிகமான நேரம் இவர்கள் அதை செய்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அவர்கள் செய்து கொண்டு வரும் பொழுது தேவன் அசைவாட ஆரம்பித்தார். During this time of prayer and praise and singing, God moved, and God moved through an earthquake. ஒரு நிலநடுக்கத்தின் மூலமாக தேவன் அசைவாடினார் என்று நாம் பார்க்கிறோம். God moves events to prepare man's soul for salvation. சில நேரம் கடவுள் இவ்விதமான சம்பவங்களை, சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்தி மனிதர்களை ரட்சிப்பின் அனுபவத்துள்ள கொண்டு வருகிறார் என்று நாம் வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். And one of the major reasons for the earthquake was to stir the jailer to cry out for salvation. தேவனுடைய நோக்கம் என்ன? காவல் காத்து கொண்டிருக்கும் அந்த சிறைச்சாலை அதிகாரி அசைக்கப்பட வேண்டும், அவன் தொடப்பட வேண்டும், கதறி ஆள வேண்டும். நிலம் நடுங்கியது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. கைதிகள் தப்பித்து ஓட அது வாய்ப்பு கொடுத்தது. இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சிறைச்சாலை அதிகாரி தூங்கிக் கொண்டிருந்தான். கைதிகள் தப்பித்து ஓடுவார்கள் என்றால் அவனுக்கு தண்டனை மரணம். The earthquake sprung open the jail doors, allowing the prisoners to escape. And the earthquake came, this man was sleeping on his duty. And the penalty for allowing prisoners to escape was death. The jailer, feeling helpless and hopeless, drew his sword to
kill himself. இந்த சிறைச்சாலை காவலன் சூழ்நிலையை பார்த்தான். கைதிகள் ஓடியிருப்பார்கள் என்று அவன் நம்பினான். நிச்சயமாக அவனுக்கு மரண தண்டனை உண்டு என்பதை அவன் உணர்ந்தான். தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ள ஆயத்தம் படுத்தினான். அவ்வேளையிலே அந்த இருட்டு அறையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் ஒன்று வந்தது. உன்னை மாய்த்து கொள்ளாதே. When the jailer was about to commit suicide, from the dark dungeon cell, a loud voice came, and Paul cried out to the jailer not to harm himself. உன்னை மாய்த்து கொள்ளாதே. Don't kill yourself. Immediately, the jailer called for lights, rushed in, and saw that the prisoners were still there. They have not escaped. He fell at Paul and Silas's feet, and he cried out, "Sirs, what must I do to be saved?" பவுலும் சீலாவும் தப்பித்து ஓடவில்லை. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்துதான் கிடக்குது. ஆனால் அவங்க ஓடவில்லை. இந்த சிறைச்சாலை காவலன் நடுங்கி ஓடி வந்து பவுல் சீலாவுடைய காலில் விழுந்து, நான் ரட்சிப்படைய என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டார். He cried out, "Sirs, what must I do to be saved?" Paul and Silas were very tired, and the bodies were aching because of the sore and the beating that they received. And it was the wee hours of the morning. Paul and Silas could have said, "We are very tired. Our bodies are aching. We will tell you about how you could be saved tomorrow morning." பவுலும் சீலாவும் அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், இது இரவு நேரம், மிட்நைட், நள்ளிரவு, எங்களுடைய சரீரம் கலப்பாக இருக்கிறது, பட்ட அடியினால் உடம்பெல்லாம் வலிக்கிறது, காலையில் அவனுக்கு இரட்சணியத்தை குறித்து சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. உடனே அதே நேரத்தில் அந்த நள்ளிரவிலே அவர்கள் சிறைச்சாலை காவலரோடு கூட அமர்ந்து நேரம் எடுத்து
இரட்சண்யத்தின் வழியை, பாதையை அவனுக்கு அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Although they were tired and their bodies were paining, yet they did not put off the matter until morning. They took time there and then to meet the man's need. அவர்கள் கூறிய காரியம் என்ன? What did they say? What was the message given to this jailer? Believe in the Lord Jesus Christ. You and your household will be saved. Believe on the Lord Jesus Christ. You and your household will be saved. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வை. நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வருவீர்கள். Believe on the Lord Jesus. You will be saved. You and your household. This man was utterly ignorant of Christ. இயேசுவை குறித்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த அடிப்படை உபதேசத்தை அவனுக்கு கூறினார்கள். At that wee hour, Paul and Silas sat with the jailer. And taught him as to who this Jesus Christ is. He revealed to them that he is the Messiah that the Jews had been anticipating, that he is the Savior of the world. In him there is forgiveness of sin. அவனோடு கூட அமர்ந்து அடிப்படை உபதேசத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Paul and Silas instructed the jailer the basics of salvation, the necessity of repentance and baptism. ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவனும் அவன் குடும்பத்தாரும் இந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவை நம்பினார்கள். தங்களுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சணிய பாதைக்குள்ள இந்த சிறைச்சாலை காவலனும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த
அனுபவத்திற்கு பிறகு என்ன நடந்தது? சிறைச்சாலை காவலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கடினமான இருதயமுடையவர்கள். அவர்களிடத்தில் இரக்க குணத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவ்விதமாக தான் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ பாவம் என்று சொல்ல மாட்டார்கள். அடிக்கிற நேரத்தில் அடிப்பார்கள், உதைக்கிற நேரத்தில் உதைப்பார்கள். இரக்க குணமே அவர்களிடத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய பயிற்சி அப்படி. These jailers, they are very hard-hearted people. You cannot see compassion in them because that is how they have been trained. They can whack a person and leave them bleeding. They don't care. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? அவன் இரட்சணியத்தின் அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு அவன்ல ஒரு இரக்க குணத்தை நாம் பார்க்கிறோம். Once he came into salvation experience, we see compassion in his life. His house was within the jail compound. He took Paul and Silas to his house. பவுலையும் சீலாவையும் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்தாவே கொண்டு போனான். அங்கே கொண்டு போயிட்டு புண்களை எல்லாவற்றையும் கழுவி மருந்து போட்டு அதன் பிறகு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். Something strange which the jailer has never done before. That is how Christ can change people's life and character and behavior. இயேசு ஒரு மனுஷனை எவ்விதமாக மாற்றுகிறார், எப்படியும் ஒரு கடினமான மனுஷனுடைய வாழ்க்கையில் இரக்க குணத்தை கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே சந்தோஷம். There was great rejoicing. God has saved him and his whole family from the grip of sin, death and contamination. There was great rejoicing. ஒரே குதூகலம், ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. பாவ விதியிலிருந்து கடவுள் என்னை விடுவித்தார். மரண பாதையிலிருந்து கடவுள் என்னை விடுவித்தார். கடவுள் என்னை ரட்சித்தார். He could not help but just rejoice. My dear friends, God can create a situation just to bring people into salvation. He brought an earthquake and saved the jailer and his family. கடவுள் சூழ்நிலைகளை உருவாக்கி மக்களுடைய வாழ்க்கையில் இரட்சணியத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் செய்ய முடியும். இரட்சிப்படையாதவர்கள் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரத்தக்க தேவன் கிரியை செய்ய வேண்டும். வளர்ச்சி அடையாத மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஊழியத்தில் ஈடுபடாத மக்கள் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். சபையை கட்டத்தக்க முன் வர வேண்டும். இதான் கடவுளுடைய நோக்கம். ஒரு மனுஷனை கடவுள் ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வருவார் என்றால் அவருடைய நோக்கமே அதான். எனக்காக இவர்கள் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். பவுலையும் சீலாவையும் கடவுள்
பயன்படுத்தினார். சிறைச்சாலை காவலனை விடுவித்தார். தேவன் இந்த இரட்சணிய பாதையில் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறீர். நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டும் இராதபடி கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அந்த கீழ்ப்படிதலின் மத்தியில் உங்களுடைய பிரசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யுங்க. Continue to minister to us, O dear Father, and help us to grow and help us to serve you faithfully, truthfully. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த சத்தியத்தை கேட்ட நீங்களும் நானும் பயபக்தியோடு பரிசுத்த நற்கருணை அல்லது அன்பின் விருந்தில் நாம் ஈடுபடுவோமாக. தங்கள் தங்கள் குடும்பத்தில் செய்யப்படுகிற இந்த காரியத்தை குடும்ப தலைவர்கள் தயவு செய்து தலைமை தாங்கி பொறுப்போடு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து நீங்கள் செய்யலாம். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தினனை நினைவு கூர்ந்து அவரை முகமுகமாக நாம் ருசித்து பார்த்து தரிசிப்போமாக. ஆராதனைக்கு முடிவாகவும் 2ஆம் காணிக்கை தமிழ் வருடாந்திர மேம்பாட்டு நிதிக்கான காணிக்கை எடுக்கப்படும். அவ்வேளையிலே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு 492ஆம் பாடலை பாடும் வேளையிலே 2ஆம் காணிக்கை நாம் செலுத்துவோமாக. அது முடிந்த பிறகு நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஜெபத்திலும் ஆசீர்வாதத்திலும் நம்மை வழிநடத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை
கோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அறிவிப்புகளை நாம் கேட்போமாக. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தலைமை போதகர் திரு தேவி தர்மக்கன் சார்பாகவும் அடியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். தொடர்ந்து நம்மளுடைய ஆராதனை இந்த 3வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது மாநாட்டு தலைமை கருப்பொருளில் உலகத்துக்கு நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவ மகிமையை தேட வேண்டும் என்பதாகும். அதே வேளையில் நம்முடைய சபையிலே அந்த தேவ மகிமையை தேடும்போது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாகும். தொடர்ந்து பிரியமானவர்களே, திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை சங்கிலி ஜபம் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து இதில் ஈடுபடுகிறவர்கள் உங்களுடைய நேரத்தை ஒத்தவாறு நீங்கள் ஜபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு சிலர் இன் அவுட் போடாமல் இருக்கிறீர்கள், தயவுசெய்து போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 4வதாக, சபை கூடி வராமல் இருக்கிறபடியினால் நம்மளுடைய காணிக்கைகள் தசம பாகமும் பொருத்தனைகளை ஆன்லைன் மூலமாக செலுத்தி நீங்கள் அந்த பேங்கிங் ஸ்லிப்பை நம்மளுடைய பொருளாளர் திருமதி ஜெனிதா தாவிதிடத்தில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையின் கட்டுமான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது, நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் தேவையான பொருளாதாரம் 15,000 ரிங்கிட் தேவையாக இருக்கிறது. கொடுக்க ஏவப்படுகிறவர்களும் மனம் உள்ளவர்களும் திரு தேசுதாஸ் சின்னப்பனை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மளுடைய வாராந்திர நிகழ்ச்சிகள் இப்பொழுது எம்சிஓவிலிருந்து சிஎம்சிஓவாக மாறி இருக்கிறபடினால்
விரைவிலே நம்முடைய உக்ரைன குழு கூட்டம் கூடின பிறகு நாம் உங்களுக்கு அறிவிப்போம். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிப்போம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஊழியங்கள் நடந்தேற நாம் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வாரத்திலும் கூட MCO CMCOவாக மாறினது தேவனுடைய அளவற்ற கிருபை. அதை உணர்ந்து நாம் கீழ்ப்படிதலோடு அவரை சார்ந்திருக்கவும் கீழ்ப்படிந்து நடக்கவும் நாம் தொடர்ந்து செயல்படுவோம். முற்றும் விடுதலை நமக்கு கிடைக்கும். முற்றும் விடுதலை பெற வேண்டுமென்றால் சபையாக நாம் ஒருமனப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மேல் விவரங்கள் வரும் வரையிலும் ஆன்லைன் ஆராதனை நடைபெற்று வரும். வெள்ளிக்கிழமை தோறும் லெந்து ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த லெந்து ஆராதனைகளும் தற்போது ஆன்லைனாக நடந்து கொண்டு வருகின்றது. ஆனால் நாம் வரும் நாட்களிலே எப்படி செய்வோம் என்று உக்ரைன குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவிக்கின்றோம். வரும் 13ஆம் தேதி மார்ச் மாதத்தில் மாநாட்டு ரீதியிலே இளம் முதியோர் பாட் ரிட்ரீட் நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். அடுத்த வாரம் 14ஆம் தேதி சுவிசேஷ ஞாயிறாக ஆராதனையாக நடைபெறும். சுவிசேஷ குழு தலைவி மீன் கீழ் ஆராதனை ஒழுங்கு நடைபெறும். அதனால் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நாம் வருவோமாக, கலந்து கொள்வோமாக. அதே நாள் சாயந்தரம் 7:30 9:30 மணி வரைக்கும் சுவிசேஷ பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பயிற்சியிலும் சபையார் யாவரும் பங்கெடுக்கும்படி ஜூம் மூலமாக பங்கெடுக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். 3வது வாரம் 21ஆம் தேதி நம்முடைய உக்ரைன குழு கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தை குறித்து அடுத்த வாரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மாத கடைசி 28வது தேதி மார்ச் மாதத்தும் நம் குருத்தொலை ஞாயிறாக நாம் அனுசரிப்போம். ஸோ தயவுசெய்து ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் சபை கூடி வருகிறது வந்து நாம் இந்த ஆராதனைகள் நடத்துவதற்கு கிருபை செய்வாராக. அப்படி இல்லை என்றால் நாம் ஜூம் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக ஆராதனையை தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாகவும் சபையார் பக்தி விருத்தி அடைய நாம் செய்வோம் என்று நான் அறிவிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.